காட்சி 1. ஸ்தேவான் மேல கல்லெறியறாங்க. சவுல் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசணும், யார் பேசினாலும் சவுண்ட் கேட்கணும். காட்சி 2. கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்காக நிருபம் கொடுக்கப்படுகிறது. இப்படி க்ளோஸ் வாங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இங்கே வச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வாங்க, அதில் இப்படி உள்ள வாங்க. கட்டி இருந்து வருகின்றேன். எனக்கு ஒரு நிருபம் மட்டும் தாருங்கள். காட்சி 2. சவுல் பிரயாணம் போகுது. கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்காக நிருபம் வாங்கப்பட்டது. சவுல் பிரயாணம் போறார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் என்னை சித்தமா இருக்கிறேன். நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அனனியாவே, ஆண்டவரே, இதோ நீ எழுந்து நேர்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ. அங்கே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடைபடி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஆண்டவரே, அவன் எல்லோரையும் துன்பப்படுத்தினான் அல்லவா? எருசலேமில் உள்ள ஜனங்களை அவன் இங்கேயும் ஜனங்களை துன்புறுத்த நிருபம் வாங்கி கொண்டு வந்தான். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். காட்சி 3. சவுலை அனனியா சந்தித்தார். சகோதரராகிய சவுலே, உனக்கு தரிசனமான இயேசு என்னை உனக்கு பார்வை அடையும்படி என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். உனக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ண சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார். ரட்சகர் உங்களுக்கு கிடந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சவுலே, உன்னை யூதாக்கள் கொள்கை திட்டம் போட்டிருக்காங்க. நீ இஸ்ரவேலில்